அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகை சுடரின் வாழ்த்துக்கள். நீட்டுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தின கம்ப்ளீட்டான வீடியோ ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தீங்க. அதே மாதிரி டிஎன்ஏக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ கம்ப்ளீட்டா ஒரு சிம்பிளா என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது உங்களுக்கான வீடியோ தான். இந்த டிஎன்ஏல 25,000 நம்ம எங்க கொண்டு போய் கட்டணும், டிஎஃப்சி சென்டர்னா என்ன, அப்வர்ட்னா என்ன, டிக்ளைன்னா என்ன, இல்ல குவிட் பண்ணிட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு காலேஜ் எடுத்ததுக்கு அப்புறம் நான் இன்னொரு காலேஜ் எனக்கு அப்வர்ட்ல கிடைக்குது, நான் திரும்பவும் ஃபீஸ பே பண்ணணுமா, இல்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நான் பண்ணுவேன், அதை எப்படி பண்ணாம தவிர்க்கிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். சோ அந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே விடையா இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க, அதனால கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது, மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறீங்க. அப்புறமா வந்து கமெண்ட்ஸ்ல சார் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதனாலதான் வீடியோவை ஃபுல்லா பாருங்க, தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டென்டேட்டிவ் சீட் அலாட்மெண்ட் அப்படின்னா என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணிடுறோம், லாக் பண்ணிடுறோம், 3 days டைம். டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ல இருந்து நமக்கு ஒரு சீட்டை அலாட் பண்றாங்க. நம்மளுடைய ரேங்க், நம்மளுடைய கேட்டகரி, கம்யூனிட்டி, சீட் அவைலபிலிட்டி இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அந்த சிஸ்டமே என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஒரு சீட்டை அலாட் பண்ணுது. இப்போ அந்த சீட்டை நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அவங்க கொடுத்துட்டாங்க, எனக்கு ஒரு 5 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணோம். அப்படி இல்லைன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் இருந்தாலும் வேற காலேஜ் கிடைக்குமான்னு நான் பாக்குறேன். மூணாவது, அது எனக்கு வேணாம், ஆனா இதுக்கு மேல நான் கொடுத்திருக்க சாய்ஸ்ல எதுனா கிடைக்குமான்னு கேக்குறேன். நாலாவது, இது எனக்கு வேணாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டு போறேன். அஞ்சாவது, எனக்கு இந்த என்ஜினியரிங்கே வேணாம், நான் வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ இந்த 5 விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம செலக்ட் பண்ணணும். சோ அது செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு அலாட் பண்ணி இருக்கக்கூடிய காலேஜை நம்ம பாக்குறோம். சோ அததான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ எனக்கு இந்த 5 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நான் கொடுத்தனா என்னோட சீட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுது. சோ கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் அப்படிங்கறது அப்படி சொல்றோம். இந்த 5 நாள்ல நான் அது எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அலாட் ஆன அந்த சீட் அப்படிங்கிறது அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது based on the confirmation option, the final seat allotment is released. Candidates who confirm their seats must report to the allotted college. So இது வந்து நம்ம வழக்கமா செய்ய வேண்டியது. நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா காலேஜ் போய் நான் சேர்றேன். அப்படி இல்லனா டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு நான் போகணும். அடுத்தடுத்து subsequent rounds அப்படின்னு சொல்றோம். If candidates opt for upward movement or not allotted a seat, they proceed to the next round with updated seat matrix. என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத, அந்த ரவுண்ட்ஸ்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம். சோ ரவுண்ட் 1 அப்படிங்கிறது கேண்டிடேட்ஸ் ஒரு 180ல இருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இங்க 179 எது கொடுத்தோம் டிபெண்டிங் ஆன் தி இயர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கோம். அடுத்து கேண்டிடேட்ஸ் ஃபில் சாய்ஸஸ். சோ ஃப்ரெஷ்ஷா நீங்க சாய்ஸஸ் எல்லாம் ஃபில் பண்றீங்க. உங்களுக்கு எத்தனை காலேஜ் விருப்பமோ அத்தனை காலேஜ் லிஸ்ட் நீ அந்த இடத்துல கொடுக்குறீங்க. ரெண்டாவது, செக் tentative allotment, confirm their options. So tentative allotment na enna சொன்னோம், இப்போ confirm நீங்க பண்றீங்க. அடுத்து seats not accepted or vacated due to non reporting or upward movement are pooled for round 2. So நீங்க எடுத்துக்கல இல்ல அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சீட் அப்படிங்கிறது அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். அடுத்து ரவுண்ட் 2 பார்க்கிறோம். யாருக்கு இந்த ரவுண்ட் 2 அப்படின்னு பார்த்தோம்னா வித் லோவர் ரேங்க்ஸ், அதாவது 180ல இருந்து 142 வரைக்கும் யாரெல்லாம் ரேங்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்குது. அதுலயும் குறிப்பா ரவுண்ட் 1ல யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகலையோ, ஈவன் 180 எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு சீட் அலாட் ஆகாம இருந்தா அவங்க ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது சேம் தான். சாய்ஸ் ஃபில்லிங் ஃப்ரெஷ்ஷா பண்ண வேண்டியிருக்கும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். தேர்ட்,
வேக்கன்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது இப்ப ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் வேக்கன்ட் சீட்ல என்ன ஆகும் அப்படின்னா ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கு அது போயிடும். சோ ரவுண்ட் 3 கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு மாப் அப் ரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்ன நடக்குது? சோ இது வரைக்கும் முடிஞ்ச சீட் எல்லாம் போக இதுக்கு மேல இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே இந்த ரவுண்ட் 3 அதாவது மாப் அப் ரவுண்டுக்கு வருது. இந்த மாப் அப் ரவுண்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபைனல் ரவுண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இதுக்கு மேல நீங்க போகணும் அப்படின்னா உங்களுக்கு லோவர் காலேஜஸ், லோவர் ரேங்க்டு காலேஜஸ் கிடைக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல திரும்பவும் நீங்க என்ன பண்ணணும், புதுசா சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சீட் மேட்ரிக்ஸ், உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் சீட் அலாட் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ற மாதிரி இருக்கும். கன்ஃபர்மேஷன் முடிச்சு அந்த காலேஜ்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இது மாப் அப் ரவுண்ட். அதுக்கடுத்து ஃபைனலா ஸ்டே வேகன்சி ரவுண்ட். இது வரைக்கும் சீட்டே அலாட் ஆகாதவங்க இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல இது வரைக்குமே எடுக்காத காலேஜஸ், எடுக்காத சீட்ஸ் எல்லாமே நமக்கு லிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அதே மாதிரி டிஸ்ப்ளே ஆகுது. தென் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. தென் நீங்க காலேஜ் போய் சேர்றீங்க. சோ இதுதான் 4 ரவுண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது இந்த கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ்ல அதனுடைய மீனிங் என்ன, ஆக்ஷன்ஸ் என்ன, கான்சிக்வன்சஸ் அதால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை நம்ம சூஸ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கறத பார்க்கணும். இது எப்போ அப்படின்னா the candidate is fully satisfied. நான் போட்ட காலேஜ் எனக்கு கிடைச்சிருச்சுப்பா, அதனால எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நான் என்ன பண்றேன், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை TNEA போர்ட்டல்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். அதுலயே எனக்கு மென்ஷன் பண்ணிருக்கு எத்தனை நாளுக்குள்ள எந்த டேட்டுக்குள்ள நான் காலேஜுக்கு போய் என்னுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி ஃபீஸை பே பண்ணணும் அப்படிங்கறது அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்ல இருக்கும். நான் காலேஜுக்கு போறேன், என்னுடைய ப்ராசஸை முடிச்சிடுறேன். சோ என்ன கான்சிக்வன்சஸ் இதுல அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது, நீங்க இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை விட்டு வெளியே போறீங்க. இதுக்கு மேல ரவுண்ட்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இன் கேஸ் நீங்க காலேஜுக்கு போய் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை கொடுத்து ஃபீஸை பே பண்ணாம விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சீட் அப்படிங்கிறது கேன்சல் ஆகி அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அந்த சீட்டை கொடுத்துருவாங்க. நீங்க இன்எலிஜிபிள் ஆகுறீங்க. எதுக்கு? இதுக்கு மேல எந்த ரவுண்ட்ஸ்க்குமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம நீங்க இன்எலிஜிபிள் ஆகுறீங்க. இதை நம்ம எப்ப சூஸ் பண்ணணும் அப்படின்னா, if the allotted seat among your top preferences and you are certain about joining the college. சோ நான் போட்ட காலேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு, ஓகே நான் ஜாயின் பண்றேன் அப்படிங்கிற சமயத்துல மட்டும்தான் நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கணும். அடுத்த ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். The candidate is satisfied with the allotted seat but wants to try for a higher preference seat. நான் ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங்ல நான் ஒரு 20 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கிறேன். அந்த 20ல 20வது காலேஜும் அதுக்கான கோர்ஸும் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு இந்த கோர்ஸ் ஓகே, இந்த காலேஜ் ஓகே தான், பட் ஸ்டில் நான் மேல கொடுத்திருக்க அந்த 19ல ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஆளா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கணும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த TNEA ஓட ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு நீங்க போகணும். அதாவது TFC அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இடத்துல தான் நீங்க போய் 25,000 கட்டுற மாதிரி இருக்கும். சோ 25,000 கட்டிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் அந்த இடத்துல சப்மிட் பண்ணிடுறீங்க TFC சென்டர்ல. நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்காக. அப்வர்ட் மூவ்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகும். சோ இதுல வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஹையர் பிரெஃபரன்ஸ்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த காலேஜ் அந்த கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணியே ஆகணும். நீங்க அந்த காலேஜ்ல போய் சேர்ந்துதான் ஆகணும். இன்கேஸ் சார் எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, எனக்கு ஹையர் பிரெஃபரன்ஸ்ல நான் கொடுத்த கோர்ஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு ரவுண்ட் 1ல அந்த காலேஜும் அந்த கோர்ஸுமே எனக்கு ஓகே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட்ல உங்களுக்கு என்ன காலேஜ் எந்த கோர்ஸ் கிடைச்சதோ அதை தான் நீங்க செலக்ட் பண்ணி அந்த காலேஜ்ல தான் நீங்க போய் சேர முடியும். சார் நான் இப்போ சர்டிபிகேட்டையும் ஃபீஸையும் நான் இந்த TFC சென்டர்ல கொடுத்துறேன், அது என்ன பண்றது அப்படின்னா அது உங்களுக்கு நீங்க சூஸ் பண்ண காலேஜ்க்கு TFC சென்டர் மூலமாவே அனுப்பி வைக்கப்படும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அந்த ஹையர் பிரெஃபரன்ஸ்ல உங்களுக்கு காலேஜே அலாட் ஆகல அப்படின்னா
நீ உங்களுக்கு ஏற்கனவே அலாட் ஆகியிருந்த அந்த காலேஜ் பிளஸ் அந்த கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீடைன் ஆயிடும். நீங்க அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்ப சூஸ் பண்ணணும் அப்படின்னா, if you are okay with the current seat but hope to secure a better college or course in the same round அப்படிங்கிற சமயத்துல தான் இந்த accept and upward அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். அதாவது நமக்கு 3 days சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கொடுக்குறாங்க. நீங்க அந்த இடத்துல தவறு பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரியான விஷயங்களை நீங்க தவிர்க்கலாம். 3 days சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. இந்த கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்றதுக்கு 2 days இருக்கு. சோ தெளிவா இருங்க, என்ன விஷயத்தை எப்ப பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா இருங்க. நம்ம சேனலை கண்டினியூஸா ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான எல்லா டீடைல்ஸும் நம்ம சேனல்ல நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த TNEA கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. சோ அடுத்த ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இது எப்போ அப்படின்னா, the candidate is not satisfied. சோ நான் வந்து satisfied இல்லப்பா, எனக்கு இந்த அலாட் பண்ண காலேஜ் அப்படிங்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த எனக்கு அலாட் பண்ண சீட்டை டிக்ளைன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ்ல எனக்கு வேற ஏதாச்சும் கிடைக்குமா, அது எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அதை தான் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க டிக்ளைன் பண்ணிட்டீங்க TNEA போர்ட்டல்ல. ரெண்டாவது, வெயிட் ஃபார் த அப்வர்ட் மூவ்மெண்ட். இதுக்கு நான் TFC சென்டர் போகணுமா அப்படின்னா நோ, கிடையாது. நீங்க TFC சென்டர்ஸ் எல்லாம் போக வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் டிக்ளைன் பண்ணிட்டீங்க, அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மிஸ்டேக்கும் எல்லாரும் பண்ணக்கூடியது. தினம் உங்களுடைய லாகின்ல நீங்க லாகின் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கறது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். லாகின் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. சோ இதால ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்ன, டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுக்கறனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது. நமக்கு அலாட் பண்ண சீட் அப்படிங்கிறது சீட் மேட்ரிக்ஸ்க்கு போயிடும். இப்போ நமக்கு ஹையர் ப்ரிஃபரன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு காலேஜ் அமைஞ்சது அப்படின்னு சொன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஃபாலோ த ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ். If seat is not allotted during the upward movement, the candidates move to the next round with no seats secured. So இது முக்கியமான விஷயம். எனக்கு அலாட் பண்ண சீட் எனக்கு பிடிக்கல, அதனால நான் டிக்ளைன் பண்ணிட்டேன், அப்வர்ட் கொடுத்துட்டேன். இப்போ அப்வர்ட் மூவ்மெண்ட்ல எனக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகுது, கோர்ஸ் அலாட் ஆகுது. அந்த கோர்ஸை நான் எடுத்து தான் ஆகணும். இல்ல எனக்கு அதுவும் வரல, எனக்கு சீட்டே அலாட் ஆகல, அப்வர்ட் மூவ்மெண்ட்ல எனக்கு எந்த ப்ரிஃபரன்ஸுமே வரல அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுறீங்க. ஆனா உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டை நீங்க ஏற்கனவே டிக்ளைன் பண்ணிட்டீங்க, மறந்துடாதீங்க. அதனால அந்த சீட் உங்களுக்கு கிடையாது. இது எப்போ சூஸ் பண்ணணும்? If the allotted seat is not among your preferred choices, இந்த சீட்டே எனக்கு நான் விரும்பின சீட் கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் இதை நீங்க சூஸ் பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட். இது வெரி ஈஸி. எனக்கு அலாட் பண்ண காலேஜ் எனக்கு பிடிக்கல, நான் டிக்ளைன் பண்ணிட்டேன், நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறேன் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூட சொல்லலாம். இத லாஸ்ட் ரவுண்ட்ல தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எனக்கு அலாட் பண்ண காலேஜ் எனக்கு பிடிக்கலப்பா, நான் ரவுண்ட் 2க்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்ல முடியும். அதைத்தான் நம்ம டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கறத சொல்றோம். சோ இதுல வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்ன? The current seat is released to the seat matrix. ரெண்டாவது, candidate starts a fresh next round with a fresh choice filling. இதை எப்போ சூஸ் பண்ணோம் அப்படின்னா, if you are unhappy with the current seat and prefer to explore options in the next round rather than waiting for upward movement. எனக்கு upward movementல போய் வெயிட் பண்ணலாம் விருப்பம் இல்லப்பா, நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்லயே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன், அதனால வந்து எனக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கே கொடுத்துருங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் இந்த டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணணும் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ்ல. ஃபைனலி குவிட் அப்படிங்கிறது, நான் இன்ஜினியரிங்கே படிக்கலப்பா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்றவங்களுக்கு இந்த குவிட் ஆப்ஷன் இருக்கு. சோ அந்த இனிஷியல் கவுன்சிலிங் ஃபீ அப்படிங்கறத கட்டியிருப்பீங்க, அந்த ஃபீயை நீங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். இது எப்போ செய்யணும் அப்படின்னா, எனக்கு சீட்டே அலாட் ஆகல ஒரு விஷயம், ரெண்டாவது எனக்கு பிடிச்ச சீட்டே இதுல வரல அப்படிங்கிற பட்சத்துல நான் குவிட் கொடுத்துட்டு நான் அதர் ஆப்ஷன்ஸ் லைக் JEE மூலமா போறேன், அது மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க குவிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். சோ இப்போ ரவுண்ட் 1ல என்ன பண்ணணும், கண்டிப்பா என்ன பண்ணணும், என்ன டிப் இதுல அப்படிங்கிற டீடைல்ஸா பார்க்கலாம். ரவுண்ட் 1ல நீங்க என்ன பண்றீங்க, லாகின் பண்றீங்க டு செக் தி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். அடுத்து கேர்ஃபுல்லா எவாலுவேட் பண்ணுங்க எத அலாட்டட் சீட் அண்ட் யுவர் பிரெஃபரன்சஸ். அதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க, கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை. ரெண்டாவது
should do என்ன பண்ணணும், கண்டிப்பா என்ன பண்ணணும்? 3 விஷயம். ஃபர்ஸ்ட், காலேஜோட ரெputation எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட காலேஜ் எப்படி இருக்கு. ரெண்டாவது, பிளேஸ்மென்ட் இருக்கா அந்த காலேஜ்ல. மூணாவது, அந்த கோர்ஸோட சூட்டபிலிட்டியும் நீங்க செக் பண்ணிட்டு அப்புறமா கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க. இல்ல நீங்க அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்படின்னா மறக்காம டிஎஃப்சி சென்டருக்கு போகணும், 25,000 காசை கட்டணும், உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை சப்மிட் பண்ணணும். அந்த இடத்துல அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணணும். இதுல கீ டிப் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹையர் ரேங்க், அதாவது கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கிற மாணவர்களுக்கு தான் டாப் ப்ரிஃபர்ட் காலேஜஸ் கிடைக்கும். அதனால நீங்க டாப் ப்ரிஃபர்ட் காலேஜஸ் எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சம்டைம்ஸ் லோவர் மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நல்ல புத்திசாலித்தனத்தோட செஞ்சீங்கன்னா உங்களுக்கான காலேஜ், உங்களுக்கான ப்ரிஃபர்ட் கோர்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா கிடைக்கும். அடுத்து ரவுண்ட் 2ல என்ன பண்ணணும்? ஃபில் த சாய்ஸஸ் அகைன். சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் ஃப்ரெஷ்ஷா பண்றீங்க. இஃப் யூ டிக்ளைன் த ரவுண்ட் 1 சீட் or received no allotment, check the updated seat matrix for vacant seats, confirm that tentative allotment promptly அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரவுண்ட் 1ல உங்களுக்கு கிடைச்ச சீட்டை டிக்ளைன் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுறேன் நீங்க ஆப்ஷன் கொடுத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கும் சீட்டே அலாட் ஆகாதவங்களுக்கும் இந்த ரவுண்ட் 2 அப்படிங்கிறது நடக்குது. சோ இதுல கரெக்டா அந்த அலாட்மெண்ட், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணுங்க. என்ன கண்டிப்பா பண்ணணும், should do அப்படிங்கிறது என்ன அப்படின்னா prioritize realistic choices. கிடைக்காத காலேஜ் எல்லாம் போடாதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய மார்க்குக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் இப்ப பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலனா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் நம்ம போடுறோம். அந்த வீடியோஸையும் பார்த்து ஒரு தெளிவாயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸஸ் ஃபில் பண்ணுங்க. நான் எடுத்திருக்கக்கூடியது 140. எனக்கு பிஹெச்டில சிஎஸ்சி கிடைக்கணும்னா கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு அந்த அனாலிசிஸ் படி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. எப்பவுமே அந்த டெட்லைன் அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மாப் அப் ரவுண்ட்ல என்ன பண்ணணும்? மாப் அப் ரவுண்டுக்கு நான் எலிஜிபிளா இருந்தா பார்ட்டிசிபேட் பண்றேன், ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றேன். என்ன விஷயத்தை கண்டிப்பா செய்யணும், செக் தி சீட் மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்லி. எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த சீட்லாம் ஃபில் ஆகல அப்படிங்கறத செக் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த காலேஜ்ல பரவாயில்லையே, ஒரு டாப் காலேஜ் நமக்கு இந்த கோர்ஸுக்கு இந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகாம இருக்கு, அதனால அந்த காலேஜ்ல அந்த கோர்ஸை நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறத கரெக்டா சூஸ் பண்ணி நீங்க போடுங்க. இந்த ரவுண்டோட கீ டிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேகமும் புத்திசாலித்தனமும் தான் இந்த ரவுண்டோட கீ டிப். கடைசியா இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் எனக்கு காலேஜ் அலாட் ஆகல அப்படிங்கிறவங்க ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு வராங்க. நீங்க இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில் பண்றீங்க. இதுக்கு வரைக்கும் எடுக்காத காலேஜஸ்ல பெஸ்ட் எதுவோ அதை நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க, உங்களுக்கான சீட்டு கிடைக்கும். அப்படி சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்க இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்ல இருந்து வெளியேறுறீங்க. அதனால கரெக்டான சாய்ஸை இதுல செலக்ட் பண்ணுங்க. இதோட கீ டிப் அப்படிங்கிறது உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா இருக்கும், அது நமக்கு தெரியும். அதனால அந்த ஆப்ஷன்ஸ்ல எது பெஸ்டோ அதை கரெக்டா சூஸ் பண்ணி போடுங்க. இதை தவிர்த்து என்னவெல்லாம் கீ டிப்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே டெட்லைன்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. குறிப்பா இந்த ரவுண்ட் வைஸ் ஸ்கெட்யூல்ஸ், அடுத்து அலாட்மெண்ட் ரிசல்ட், கன்ஃபர்மேஷன் டெட்லைன், இந்த மிஸ்ஸிங் ஆஃப் டெட்லைன்ஸ் கேன் லீட் டு சீட் கேன்சலேஷன், மறந்துடாதீங்க. அடுத்து ரிசர்ச் சாய்ஸஸ். இந்த சாய்ஸஸ் லாக் பண்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜோட ரேங்கிங்கை வெரிஃபை பண்ணுங்க. அடுத்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பாருங்க, கோர்ஸோட ரெலவன்ஸ் பாருங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல போய் சாய்ஸ் ஃபில் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பவுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். 10th 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களோடது உங்க பேரண்டோடது, அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கறத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. போட்டோ காப்பீஸ் வேணும், ஏன்னா வெரிஃபிகேஷனுக்கு காலேஜஸ்ல கேட்பாங்க, டிஎஃப்சி சென்டர்ஸ்ல கேட்பாங்க. அதனால எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய போட்டோ காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதாவது ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஜெராக்ஸ் எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா காலேஜ்ல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சமயத்துல நீங்க போய் காலேஜ்ல ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து பிரின்சிபல்ட்ட பெர்மிஷன் வாங்கி ஒவ்வொரு முறையும் அலைய வேண்டியதா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே சரியா இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் போட்டு போதுமான அளவுக்கு வீட்டுல வச்சுக்கோங்க. அடுத்ததா ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஃபீஸ் பேமெண்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சு அந்த காலேஜ் நீங்க போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல நீங்க அந்த டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கட்டுற மாதிரி இருக்கும்.
இன்கேஸ் நீங்க குவிட் பண்ணி வெளியே போறீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்க்கு நீங்க ஃபீஸ் கட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபீஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க பத்தி பார்க்கலாம். இது ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவ் தான், ஆனா ரிஸ்கியும் கூட. உங்களுக்கு ஒரு பெட்டர் சீட் அலாட் ஆகுதுன்னா நீங்க அந்த சீட்டை எடுத்துக்கணும். அப்படி இல்லனா ஏற்கனவே நீங்க எடுத்து வச்சிருந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டிஎஃப்சி சென்டரோட விசிட் அப்படிங்கிறது எப்ப நம்ம பண்ணுவோம், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்மிட் கொடுப்போம். சப்மிட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நியர்பைல இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர் எங்க இருக்குது அப்படிங்கறத லொகேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி லொகேட் பண்ணி வச்சுட்டு டிஎஃப்சி சென்டரை நீங்க செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப் டிஎஃப்சி சென்டருக்கு நீங்க போற மாதிரி இருக்கும். இந்த டிஎஃப்சி சென்டர் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு சரியான நேரத்துல என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு நீங்க போயிட்டு எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்து எப்பவுமே ஒரு பேக்கப் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். டிஎன்ஏல எனக்கு சீட்டே அலாட் ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்லயோ இல்ல பிரைவேட் காலேஜஸ்லயோ போய் ஜாயின் பண்றதுக்கான ஒரு பேக்கப் ஆப்ஷனை எப்பவுமே வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு கீ டிப் தான். இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டான ஒரு டேப்லர் காலத்துல பாத்துறோம். ஒரு குயிக்கா பாத்துறலாம். ஆப்ஷன்ல அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா satisfied with the seat, yes. Participate in further rounds, no. Actions required, report to college, pay fee, submit certificates. Consequences, final admission, out of counseling, no reporting leads to seat cancellation. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் accept and upward. Satisfied with the seat, yes. Participate in further rounds, yes. Upward in the same round. அடுத்த actions required, report to TFC, pay fees, submit certificates. Consequences, retain seat or get better seat. Non-reporting cancels seat and eligibility. Option decline and upward. இதுல satisfied with the seat, no. Further round போறனா yes. Upward in the same round. Actions required, decline on portal, wait for upward results. Consequences, no seat required, gets better seat or move to next round. Decline and next round. நமக்கு சீட் கிடைக்குதா இல்ல நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்றோமா எஸ். ஆக்ஷன் என்னென்ன பண்ணணும், டிக்ளைன் ஆன் போர்ட்டல், பார்ட்டிசிபேட் இன் தி நெக்ஸ்ட் ரவுண்ட். கான்சிக்வென்சஸ், நோ சீட் செக்யூர்ட், ஃப்ரெஷ் சாய்ஸஸ் இன் தி நெக்ஸ்ட் ரவுண்ட். அடுத்து குவிட் பண்ற அப்படின்னா நமக்கு சீட் அலாட் ஆகுதுல நோ, பார்ட்டிசிபேட் இன் தி நெக்ஸ்ட் ரவுண்ட் நோ, நீங்க குவிட் பண்ணிட்டு வெளியே போறீங்க. அடுத்து அப்வர்ட் ஆர் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு கொடுக்கிறது சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது அப்ளிகபிள் கிடையாது. பார்ட்டிசிபேட்டிங் இன் தி நெக்ஸ்ட் ரவுண்ட் எஸ். Select option, wait for the upward. Consequences, no seat, continue in counseling. So இதுதான் ஒரே டேப்லர் காலத்துல கம்ப்ளீட்டான அந்த கன்ஃபர்மேஷன் விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம். So இதுதான் இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸோட கம்ப்ளீட்டான விஷயம். இதால உங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா, கமெண்ட்ல மறக்காம கேளுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல இந்த டிஎன்ஏவோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துடலாம். நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய இந்த டிஎன் கவுன்சிலிங் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையா இருக்கும். அதனால அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Wagi Chudar. Thank you.